ஹலோ, வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம மிக மிக சுவையான பாகற்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பொதுவாக பாகற்காய்னாலே யாருக்குமே பிடிக்காது, ரொம்ப கசப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் இதை போல் புளிக்குழம்பு வச்சிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போது பாகற்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். 1/4 கிலோ பாகற்காயை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 5-6 பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக லெமன் சைஸு புளியையும் 1 டீஸ்பூன் கல் உப்பையும் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருங்க. இதோட 1 அச்சு வெல்லம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாகற்காயோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் கூடவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடேறட்டும். இதில் மிளகு, சோம்பு, சீரகம், வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த 1 டீஸ்பூன் தாளிக்கிற பொருட்களை போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் சிட்டிகை அளவு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் பொரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறோம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அது 3ஐயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக வெங்காயம் பூண்டெல்லாம் தோல் சுருங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமாக நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை சேர்த்து வதக்கலாம். எல்லா பாகற்காயிலையும் நல்லா எண்ணெய் படணும், வதங்கணும். அந்த அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. மேலேருந்து கீழே நல்லா பரட்டி விடுங்க. பாகற்காய் நல்லா வதங்கினதுக்கு பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளை சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வைங்க. பாகற்காய் நல்லா வேகணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாகற்காய் நல்லா வெந்திருக்கும், கலர்லாம் மாறிடுச்சு. லைட்டாக ஸ்பூனை வச்சு கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெந்துருச்சா இல்லையாங்கிறது. பாருங்கள், டக்குன்னு கட் ஆகுது. இந்த மாதிரி கட் ஆகுச்சுன்னா பாகற்காய் நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்போது 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா உப்பு, புளி, அதை கரைச்சி இதில் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த உப்பு புளியை திரும்பியும் கரைச்சி இன்னும் 1 டம்ளர் தண்ணி நான் சேர்க்குறேன். திரும்ப நம்ம மூடி வச்சு இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். நல்லா இந்த பச்சை வாடையெல்லாம் போகணும். எல்லாமே நல்லா உறவு சேர்ந்து கெட்டி ஆகுச்சுன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா சூப்பராக எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும். கொஞ்சமாக எடுத்து குடிச்சு பாருங்கள். கசப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம வெல்லத்தை பவுடர் பண்ணி சேர்க்கலாம். 1 அச்சு வெல்லம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் 3/4 நான் சேர்த்துட்டேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த சூட்லேயே வெல்லம் கரைஞ்சிடும். பாகற்காய் குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாகற்காய் புளிக்குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.